வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நாணயம் தமிழ். நாணயம் தமிழ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பயனுள்ள தகவல் கொடுக்க போறேன். தொடர்ச்சியா நம்ம நாணயங்களை பத்தின உங்களுக்கு விலை விவரம் மற்றும் தகவல்கள் எல்லாமே கொடுத்துட்டு வரோம். ஸோ இது நீங்க கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வரை ஒரு 800 சப்ஸ்கிரைபர் பக்கத்துல வந்திருக்கோம். ஸோ இன்னும் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வேணும். இன்னும் நிறைய நமக்கு வியூஸ் போக ஆரம்பிக்கணும். அப்பதான் நமக்கு நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு இன்னும் ஆட்டோமேட்டிக்காவே அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ தயவு பண்ணி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர். சரிங்களா? ஸோ இது மைசூர் யூனிவர்சிட்டின்னு ஜென்ரலா பேச்சு வழக்குல சொல்லுவாங்க. இதோட விலை அப்படின்னு அதாவது இயர் அப்படின்னா 2016 நிக்கல் பிராஸ் 5 ரூபாய் 6 கிராம் எடை சர்க்குலரு. ஸோ இதோட விலையை பாருங்க, பாம்பே மின்ட்டு 1000 ரூபாய். சரிங்களா? இப்ப ஜென்ரலா வெறும் வியூஸ்க்காக போகிற அந்த மாதிரி போடுற சேனல்கள் இப்படி மட்டும்தான் சொல்லுவாங்க, இந்த 1000 ரூபாய் இந்த நாணயம் அப்படின்னு மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மைசூர் யூனிவர்சிட்டி தான், அதே இயர் தான், எல்லாமே அதே தான். ஸோ அப்படி அந்த நாணயம் 1000 ரூபாய் போகுது அப்படின்னா இங்கே பாருங்க, இது என்ன நாணயம் தெரியுது உங்களுக்கு? அதே மைசூர் யூனிவர்சிட்டி நாணயம் தான். உங்களுக்கு பாக்கெட்ல இருக்கனால சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த இதுல பாருங்க தெரியும், அதே மைசூர் யூனிவர்சிட்டி நாணயம் ஒரு பாக்கெட்டே இருக்கு பாருங்க. ஸோ அப்போ அது உண்மையான தகவல் தானான்னு கேட்டா ஆமா, உண்மையான தகவல் தான். ஆனா இன்னும் நம்ம டீப்பா உள்ள போய் அலசும் போது அப்பதான் இன்னும் நல்ல உண்மையா, அதாவது உண்மையான உண்மை தெரியும். சரிங்களா? ஸோ இது 1000 ரூபாய். ஆனா இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் இஷ்யூன்னு மென்ஷன் பண்ணிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இஷ்யூ மட்டும்தான் 1000 ரூபாய்க்கு போகும். இந்த பிரிண்ட்ல ஃபர்ஸ்ட் இஷ்யூ மட்டும்தான் 1000 ரூபாய்க்கு போகும். மற்றபடி இயர்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2016 அப்படியே கீழே வாங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் செஞ்சுரி செலிப்ரேஷன் போட்டுருக்கா. செகண்ட் இஷ்யூ அதே சேம் தான், 2016 நிக்கல் பிராஸ் 6 கிராம் எடை 23 mm சர்க்குலரு எல்லாமே அதே தான். ஆனால் விலையை பாருங்க, பாம்பே மின்ட் இங்க 1000 ரூபாய், அதே பாம்பே மின்ட் இங்க 40 ரூபாய். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம அந்த நாணயத்தை பத்தின விலை மற்றும் விவரத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிறணும். இப்ப இந்த நான் வச்சிருந்த பாக்கெட் இந்த நாணயம் தான். இது செகண்ட் இஷ்யூ. இதுக்கும் பெருசா வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது, சாதாரணமா கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இஷ்யூல இந்த அச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு போட்டோ டிஃபரெண்ட் போடுறேன். ஃபர்ஸ்ட் இஷ்யூ செகண்ட் இஷ்யூ போட்டோ போடுறேன். அந்த அச்சு பதிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த பிரிண்ட்டை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சர்வசாதாரணமா நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது. இது இன்னும் திக்கான ஒரு இதா இருக்கும். ஸோ இதுல என்னென்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்லி போட்டோஸ் கொடுக்குறேன். நான் ரெண்டுக்கும் என்னென்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்ற போட்டோஸ் கொடுக்குறேன், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் நண்பர்களே, அதே மைசூர் யூனிவர்சிட்டி இங்க 1000 ரூபாய், அதே மைசூர் யூனிவர்சிட்டி இங்க 40 ரூபாய். இதை தெளிவான தகவல் கொடுக்குறதுக்கு தான் நம்மள மாதிரி சேனல்கள் உங்களுக்கு நம்ம தொடர்ச்சியா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உண்மை தகவல் என்ன, நீங்க உண்மையாவே நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த நானே 1000 ரூபாய் போகும் 2000 போட்டுருவாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க, நம்மகிட்ட தான் மைசூர் யூனிவர்சிட்டி இருக்கே, மைசூர் யூனிவர்சிட்டி 1000 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம் சொல்லி நீங்களா உங்களுக்குள்ள ஒரு கணக்கு போட்டு வச்சிருவீங்க. சரி, இந்த நாணயம் 10 நாணயம் இருக்குடா, 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பு வச்சு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா அது ஃபர்ஸ்ட் இஷ்யூவா அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இஷ்யூவா செகண்ட் இஷ்யூவான்றத சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இஷ்யூ இருந்தா மட்டும்தான் 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண முடியும். செகண்ட் இஷ்யூ இருந்தா வெறும் 40 ரூபாய், அதுவும் யூஎன்சி தான் 40 ரூபான்னு இதுல போட்டிருக்கிறது 40 ரூபாய். இன்னைக்கு பாக்கெட்டோட விலையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்கெட்டே பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் அந்த ரேஞ்சு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் 1500 போகும். சரிங்களா? அது நீங்க ரீட்டைல இந்த நாணயம் வாங்கினீங்கன்னா 30 40 ரூபாய் கண்டிப்பா யூஎன்சில சொல்லுவாங்க. ஒரு நாணயம் வாங்குறீங்க 2 நாணயம் வாங்குறீங்க அப்படின்னா 30 40 ரூபான்ற மாதிரி சொல்லுவாங்க. மைசூர் யூனிவர்சிட்டி செகண்ட் இஷ்யூ. ஸோ இதான் நண்பர்களே, நாணயத்துல இருக்க சின்ன சின்ன நுணுக்கங்கள், சின்ன சின்ன நுட்பங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்குதான் நம்ம தொடர்ச்சியா நம்ம நேரம் ஒதுக்கி நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணி நம்ம போடுறோம். ஸோ நீங்க அதுக்கு உங்களுடைய ஆதரவை கண்டிப்பா கொடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் வீட்டுல இருக்க முக்கியமா பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவங்க கைகள்ல இந்த மாதிரி நாணயங்கள் கிடைக்கும் போது, சர்ப்ரைஸ்ல கிடைக்கும் போது அது விலை போகுமா போகாதான்றது அவங்களுக்கு தெரிஞ்சாதானே அவங்க எடுத்து வைப்பாங்க. ஸோ நம்ம சேனல் பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க சர்க்குலேஷன் கிடைக்கிற நாணயங்கள் விலை போகுமா போகாதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாணயம் என்ன விலை போகுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வைக்கலாம். ஓகேவா? நாணயத்தை வியாபாரம் செய்யணும் அப்படின்னா அதோட விலை உங்களுக்கு தெரியணும். ஒரு பொருளை நீங்க விற்கிறீங்கன்னா விலை உங்களுக்கு தெரியும்ல, விற்கிறவங்களுக்கு தெரியணும்ல. அப்பதானே வாங்குறவங்க என்ன சொல்லி கேட்டு வாங்க முடியும். சரிங்களா? ஸோ நாணயங்களை பத்தி நீங்க நல்ல தகவல் தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ச்சியா நம்ம அந்த தகவல் நான் கொடுத்துட்டு வரேன். இந்த புக்கு நம்ம வாங்கினது நம்ம சேனல் காட்டி தான். அந்த சேனல்ல உங்களுக்கு இந்த மாதிரி மேற்கோள் காட்டி நம்ம சொன்னோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு தெரியும். இன்னும் ஈஸியா நீங்க கத்துக்கிடுவீங்க. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி இந்த புக்கை வாங்கி இதை காமிச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன்.
இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கானது. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நாணயங்களை பத்தி எந்த ஒரு தெளிவும் இல்லாதவங்களுக்காக தெளிவுபடுத்துறதுக்காண்டி தான் இந்த சேனல் ஆரம்பிச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல எந்த விதமான சேல்ஸோ இல்லது எதுவுமே கிடையாது. சில நேரங்கள்ல எனக்கு வந்து ரேர் நாணயம் தேவைப்படும். எனக்கு தேவைப்படுற ரேர் நாணயம் என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் நான் கேட்டு அதை மட்டும் நான் வாங்குவேன். சரிங்களா? அந்த இப்ப நான் ஒரு நாணயம் சொல்றேன்னா அந்த நாணயம் மட்டும்தான் நான் வாங்குவேன். எல்லா நாணயத்தையும் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா நான் எல்லா நாணயத்தையும் வாங்குறேன் அது டீலர் தான் வாங்குவாங்க. இல்ல கலெக்ஷன் ரேர் நாணயம் கலெக்ட் பண்றதுக்குன்னே வந்து ஆளுங்க இருப்பாங்க. அவங்க வாங்குவாங்க. நமக்கு வந்து எந்த ரேர் நாணயம் தேவைப்படுது அப்படின்னா அதை மட்டும் நான் சொல்லுவேன். அப்படி அதை வச்சிருக்கவங்க மட்டும்தான் நீங்க வந்து என்கிட்ட வியாபாரம் செய்ய முடியும். அதுவும் நான் எப்ப சொல்றேனோ அப்ப மட்டும்தான். சரிங்களா? எல்லா நேரத்திலயும் வியாபாரம் பண்ண முடியாது. ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். உங்க நாணயம் தமிழ் ஆதரவுக்கு, உங்க நாணயம் தமிழுக்கு வந்து நீங்க கண்டிப்பா ஆதரவு கொடுக்கணும். நன்றி நண்பர்களே.